ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருக்க ஒரு கச்சிபவுலி தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கே வந்து ஃபேமஸான ஒரு ஏரியாவே இருக்குது. அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். ஆனால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் வந்து ஒன்று இருக்குங்க, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது இங்கே ஹைதராபாத்தில் நம்ம ஊர் டேஸ்ட்டில் வந்து ஃபுட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரேர் தான். ஸோ அவங்களோட டேஸ்ட் படி தான் இருக்கும் நிறைய ஹோட்டலில். ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இங்கே கடை போட்டு ஸோ இங்கே வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஃப்ரெண்டு கேங்கோட வந்து உள்ளே போயிட்டோம். நம்ம போகிறப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னும் காலியாக இருக்குல்லாம் நினைக்காதீங்க. ஒரு 7:30 ஒரு 7:30 8 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீட்லாம் வந்து ஃபுல் ஆகிடும். இங்கே தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா, இடியாப்பம், குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம், பொடி இட்லி, பரோட்டா, சிக்கன் கறி தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் என்னென்ன இருக்குமோ எல்லா ஐட்டமுமே வந்து இவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாம் உள்ளே போனப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம குழிப்பணியாரம் வந்து சொல்லிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் குழி பணியாரெலாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏதாவது 1-2 கடை தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. நாம இந்த கொத்து இட்லி வந்து நம்ம இந்த பொடி இட்லி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம சொன்ன பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க. அந்த குழம்பு அந்த சால்னால ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டான ஒரு பரோட்டா, நம்ம ஊர்ல சாப்பிட்ட பரோட்டா மாதிரியே இருந்தது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த முட்டை குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேட்டு 3 வகையான சட்னியோட வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஊர் மசாலாலாம் போட்டு டேஸ்ட் வந்து உண்மையில வேற லெவலில் இருந்தது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சிக்கன் முட்டை கறி தோசை வந்து வாங்கியிருந்தோம். அந்த ஒரு தோசையை வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு 6 பேர் சாப்பிட்லாம் போல். உள்ளே வந்து அவ்வளோ முட்டை வந்து ஸ்டஃப் பண்ணி அவ்வளோ சிக்கன் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ப்ரைஸும் ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.